இன்றைக்கி நாம் இந்த உலகத்தில் ஒரு மிஸ்டீரியஸான இடத்தை பற்றி பேச போகிறோம். ஆனால் அதில் யாருமே வசிக்கலை. அங்கே ரொம்ப குளிராக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம அண்டார்டிகாவை பற்றி பேச போகிறோம். இது ஒரு ஐஸ் கவர்ட் வேர்ல்ட், மிஸ்டீரியஸோடு இருக்கிற ஒரு ஃப்ரோசன் டெசர்ட்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நாம் இதை பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எண்ட் வரக்காட்டியும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. அண்டார்டிகான்னு சொல்லும் போது நமக்கு ஸ்னோ, பென்குயின்ஸ், ஐஸ்பர்க் இதெல்லாம் தான் நம்ம மைண்டில் வரும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அண்டார்டிகா தான் இந்த உலகத்தோடைய 5வது மிகப்பெரிய கண்டம். இது யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியாவை பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த கண்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐஸால் தான் கவராக இருக்கும். 98% அண்டார்டிகா பெர்மனண்ட்டாக ஐஸால் தான் கவர் ஆகியிருக்கு. இந்த உலகத்தோட 70% ஃப்ரெஷ் வாட்டரும் 90% பனிக்கட்டியும் அண்டார்டிகாவில் தான் இருக்குது. ஆனால் அதை விட அதிசயம் என்னென்னா, இங்கே மழையே பெய்யாதாம். ஸ்னோஃபால் கூட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குமாம். அதனால தான் சயின்டிஸ்ட் இதை என்ன சொல்கிறாங்கன்னா போலார் டெசர்ட்னு சொல்கிறாங்க. இங்கே குளிர் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே லோவஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட இடம் அண்டார்டிகாவில் தான். அதுவும் 1983 வோஸ்டக் ஸ்டேஷனில் -89.2°C டெம்பரேச்சர் இருந்திருக்கு. இதுதான் இந்த உலகத்தோடைய லோவஸ்ட் டெம்பரேச்சர். இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டார்டிகாவில் சம்மர் டைமில் 24 ஹவர்ஸும் சூரியன் இருக்கும். அதே வின்டர் டைமில் டோட்டல் டார்க்னஸாக மாறிடும். ரொம்ப மாதத்துக்கு லைட்டே இல்லாமல் தான் அந்த இடம் இருக்கும். 6 மாதம் லைட், 6 மாதம் நைட். ஸோ த கிளைமேட் இங்கே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இது ஒரு நார்மல் பிளேஸ் இல்லை. இங்கே நார்மல் ஹியூமனால் லைஃப்பை சர்வை பண்ண முடியாது. ஏன்னா இங்கே அதிகமாக குளிர் இருக்கும். ஆனால் ரிசர்ச்சுக்காக சயின்டிஸ்ட் டெம்பரரியாக இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்ட்லேயும் சில லைஃப் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சில அமேசிங் கிரியேச்சர்ஸுக்கு ஹோம் இந்த அண்டார்டிகா தான். பென்குயின்ஸ், நீர்நாய், திமிங்கிலங்கள் இதெல்லாம் இங்கே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கு. இந்த அனிமல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பென்குயின்ஸ் எல்லாம் கூட்டமாக நிற்குமா வார்மாக ஃபீல் பண்ணுறதுக்காக. இந்த அண்டார்டிகாவில் ஹியூமன்ஸுக்கு பெர்மனண்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும். ஆனாலும் சில கண்ட்ரிஸ் இங்கே ரிசர்ச் ஸ்டேஷன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்தியாவோட ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் இங்கேயும் இருக்கு. மைத்ரி, பாரதி இது போன்ற ஸ்டேஷன் அண்டார்டிகால இருக்கு. இங்க போய் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் எதை மெயினா ரிசர்ச் பண்றாங்கன்னா, அங்க இருக்க கிளைமேட் சேஞ்ச் இது எப்படி அடிக்கடி மாறுது, இதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், இதெல்லாம் பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பனிப்பாறைகள், இங்க இருக்கிற வானியல், அதோட சேர்ந்து இந்த கடலுக்கு கீழே வாழ்ற உயிரினங்கள் இதெல்லாம் எப்படி இந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி அதோட வாழ்க்கையை கொண்டு போகுதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஸ்டடி பண்ண பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லப்படுது. ஏன்னா அண்டார்டிகால பொல்யூஷன், டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எந்த நாட்டுக்குமே அண்டார்டிகா மேல உரிமை இல்லை. அது ஒரு ஃப்ரீயான கண்டமா இருக்கு. 1961 நடத்தப்பட்ட அண்டார்டிக் ஒப்பந்தத்துல கீழே 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த நிலத்தை அமைதியா ஆராய்ச்சி பண்றதுக்காக மட்டும் பயன்படுத்துவோம்னு சொல்லி ஒப்புக்கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அண்டார்டிகா பத்தி சில மிஸ்டீரியஸான தியரிஸும் இருக்கு. சிலர் என்ன நம்புறாங்கன்னா, இந்த அண்டார்டிகாவோட பனிக்கட்டிகளுக்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் லேக் இருக்கிறதா நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம மறைந்திருக்கக்கூடிய பழமையான நகரங்கள் அங்க இருக்கக்கூடுன்னு நம்பிக்கிட்டே இருக்காங்க. இதை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. 1960களில் சில ரூமர்ஸ் பரவி வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த அண்டர் வேர்ல்டு கீழே ஒரு சீக்ரெட்டான பில்டிங் பேஸ் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்புறாங்க. 2014 கூகுள் எர்த்ல சில பிரமிட் ஷேப்ஸ் அண்டார்டிகால பாக்குறாங்க. இது ஒரு நேச்சுரல் ஃபார்மேஷனா இல்லைன்னா மனிதர்களால் கட்டப்பட்டதான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பத்தி யாருக்குமே புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கு. ஏன்னா 98% அண்டார்டிகா ஐஸாலே கவர் பண்ணிப்பட்டு இருக்கு. அதனால எதையுமே டீப்பா ரிசர்ச் பண்ண முடியல. இந்த தியரிஸ் எல்லாம் அண்டார்டிகாவை ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸா இந்த உலகத்துல மாத்துது. இப்போ கொஞ்சம் வருஷங்களா கிளைமேட் சேஞ்சும் அண்டார்டிகாவை ரொம்ப எஃபெக்ட் பண்ணுது. ஐஸ் மெல்டிங் ஸ்பீட் ரொம்ப அதிகமாக ஆகுது. இது ஃபியூச்சரில் கடலோட லெவலை உயர வைக்குன்னு சொல்கிறாங்க. இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா உலகம் எங்கேயும் இருக்கிற கடலோரத்தில் இருக்கிற நகரங்கள் எல்லாம் ஆபத்தில் விழும்னு சொல்கிறாங்க. அண்டார்டிகா ஒரு குளிரான நிலம் மட்டும் இல்லை, இது நம்மளோட ஃபியூச்சருக்கான ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்குது.
அண்டார்டிகா ஒரு ஃப்ரோசன் டெசர்ட், ஒரு சயின்டிஃபிக் வண்டர், ஒரு மிஸ்டீரியஸ் லேண்ட். நேச்சரோட பவர்ஃபுல் ரிமைண்டர் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ் தமிழ் வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.